Hi friends, லாஸ்ட் டே டு டே விலாகுக்கு நிறைய பேர் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. இது பார்ட் 2 ஓட வீடியோ. லாஸ்ட் வீடியோவில் இன்ஃபேண்ட்டுக்கு, கிட்ஸுக்கு, மென்ஸுக்கான எல்லா கலெக்ஷன்ஸும் நான் அதில் காமிச்சிருந்தேன். என்னடா லேடிஸ்க்கு மட்டும் எதுவுமே காமிக்கலேன்னு டவுட் வந்திருக்கும். நமக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கட்டும்ன்றக்காக தான் எது கூடயும் கலக்காமல் தனியாக போடுறேன் நான் உங்களுக்கு. மோஸ்ட்லி இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ்க்காக மட்டும்தான் இருக்கும். ஷால், மேக்ஸி, பர்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கேன். இது வாங்கி போடணும்னு உனக்கு ஆசை. இது யார் சைஸ் தெரியுமா? தெரியும். யார் சொல்லு? இது நம்ம போடலாம். யா அல்லாஹ் அல்லாஹ், நிவி சைஸ், குட்டி புள்ள சைஸ். ஹைட் தான் கம்மியா இருக்குமே தவிர. ஓ அப்படி நீ அப்படிலாம் ட்ரெஸ் போட ஆசைப்படுறியா நீ? அல்லாஹ் காப்பாத்த. போட்டு இதை யாரு கொடுக்க? உனக்கு தான். உனக்கு நான் கிஃப்ட் பண்றேன். எனக்கு வேடாம். இந்த பாரு போடு, எப்படி பளிச்சுன்னு தக 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 தகன்னு மின்றுமே பாருங்க. சொன்னா கேளு. தேவையே இல்லம்மா. இதெல்லாம் என்ன திக்கா இருக்குமா? யாரு போடுறது? நீ போடு. எனக்கு வேணாப்பா. இந்த மாதிரி தொட்டதுக்கெல்லாம் காமெடி பண்ணுற 4 ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து கூட்டிகிட்டு போங்க. பயங்கரமாக இருக்கும் உங்கள் பர்ச்சேஸ். இது ஃபுல்லாக கேர்ள்ஸ்க்கான லெகின்ஸு. எல்லா கலர்லேயுமே இருக்குது, எல்லா சைஸ்லேயுமே இருக்குது. அதிலே மார்க் பண்ணியிருக்காங்க எல்லோ கலர், ப்ளூ கலர், பர்பிள் கலர்னு சொல்லிட்டு, ஸ்மால், எக்ஸல், மீடியம் சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்க்குறதுக்கு கன்ஃபியூஷனே இல்லாமல் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்குது. இது என்ன பேண்ட் பாத்திமா கொஞ்சம் சொல்லேன். இது லுங்கியை வாங்கியிருப்பாங்க. சைடில் சரியா வரலன்னு இப்படி தச்சு விட்டுருப்பாங்க. என்ன இதுக்கு ஒரு இதே கலர்ல லுங்கி இருந்துச்சு கீழே பாத்தியா? நம்ம இங்க பாத்துட்டு வந்தோமே. அப்படியா? இதுல நண்டு மார்க் லுங்கில இதே கலர்ல பார்த்தேன். இங்க பாரு, அது ஓபன் வேற பண்ணுன்றேனா காரமோ. ஜிங் ஜிங் ஜலாகா. என்ன லாங்குவேஜ்ல பேசுற நீ? கொடியில இருந்து பாத்திமா சாலை களவாணி கொண்டு இங்க மாட்டி வச்சிருக்கது யாரு? கொண்டு வந்து இங்க மாட்டி வச்சிருக்காங்க. காணோம் தேன்னா இங்க இருக்குது. இங்க இருக்கு பாத்துக்கோங்க. அது ஒளிச்சு பின்னாடி வச்சிருக்காங்க. பின்னாடி வச்சிருக்காங்க. அப்பா எவன்டி அவன் இந்த வேலைய பாக்குறவன்? சரி எடுத்து விடுவோம். அப்புறமா அங்க போய் தேட முடியாதுல. எடுத்து போய் பாட்டு கபோர்ட்ல மடிச்சு வச்சிருக்க. சரியா? இதெல்லாம் சால் செக்ஷனா செம்மையா தான் இருக்குது. கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஒர்த். என்ன சவேனா? இந்தியால இருக்காது கிஃப்ட் கொடுக்கறதா எடுத்துட்டு போலாம் இல்ல? இது ஃபுல்லாக தொழுகைக்கு யூஸ் பண்ணுற மக்கனா, ஹெட் கேப், இந்த மாதிரி ஏகப்பட்ட கிளாத்தில் ஏகப்பட்ட டிசைனில் வச்சுருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். அஃப்சலன் டிஷர்ட்டு. ஏன்னா அஃப்சலன் எப்பவுமே சின்ன போடுறாரு. இங்கே பாரு, இங்கே எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாரு. தயவுசெய்து இது வாங்கி கொடுக்கல. எப்போ பார்த்தாலும் இடுப்புக்கிட்டே போடுறாரு அந்த மனுஷன் ஹைட்டாக இருக்கனால. ஆக்சுவலாக இது ஜென்ஸு போகிற டிஷர்ட்லாம் இல்லை, கேர்ள்ஸு போகிற டிஷர்ட்ஸ் தான். இது கீழே லெகின்ஸோ இல்லை பேண்ட்டோ போட்டு அந்த மாதிரி ஃபுல் லாங் டிஷர்ட்டாக போடுவாங்க இல்லையா, அவங்க போடுற டிஷர்ட்ஸு. இதில் ஏகப்பட்ட கலர், ஏகப்பட்ட மாடல் வச்சுருக்காங்க. கிளாத்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இங்கேருந்து நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே லேடிஸோட லாங் மேக்ஸிஸ் டைப்பு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸை பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே தேவையில்லை. 1 to 20 dirham ஷாப்பில் எப்படி ஷாஜாவில் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. லேடிஸ் செக்ஷனில் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னென்னா, ஷாலுக்குன்னு தனியாக ஒரு கவுண்டரும் கொடுத்து எல்லா கவுண்டரும் முடிகிறப்ப 2 சைட்லையுமே ஷாலை தொங்க விட்டுருக்காங்க. அப்போனா பார்த்துக்கோங்க எவ்வளோ கலெக்ஷன், எவ்வளோ கிளாத்து, எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லா டைப்பான கிளாத்துலேயுமே ஷால்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு கலெக்ஷன் நிறையாவே இருக்குது. பொறுமையாக நின்று பார்த்துட்டு வாங்க. இது லாங் மேக்ஸி காட்டன். இது ஃபுல்லாக நைட்டீஸு, பனியன் கிளாத் நைட்டி. இது ஃபுல்லாக ஹிப் பெல்ட்டு. கொஞ்சம் லைட்டாக ஆக்சசரிஸ் பார்ப்போமா? எல்லா நெக் பீஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஊருக்கு கிஃப்ட் வாங்கிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒருத்து. ப்ரைஸ் வைஸும் சரி, குவாலிட்டி வைஸும் சரி. மற்ற டே டு டே நீங்கள் எப்படி பார்ப்பீங்களோ எல்லா ஐட்டம்ஸும் அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஈவன் ப்ரைஸ் ஆல்சோ. இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஏகப்பட்ட கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இந்த செக்ஷன் பற்றி கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லி ஆகணும். இதுதான் பிரம்மாண்டம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸோட ஸ்லிப்பர்ஸு, ஷூஸு, ஸ்னீக்கர்ஸு இந்த மாதிரி ஐட்டம் தான் வச்சுருக்காங்க. ஒரு கடையில் லேடிஸ்க்காக மட்டும் இவ்வளோ கலெக்ஷனை வைக்க முடியுமான்னு அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. அவ்வளோ கலெக்ஷன்ஸ். எத்தனை ரோ இருக்குன்னு மட்டும் நீங்களே பாருங்களேன். என்ன மாதிரி ஸ்லிப்பர் வேணும், ஷூ வேணுமா, ஸ்லிப்பர் வேணுமா, கல் வச்சது வேணுமா, என்ன மாதிரி ஸ்லிப்பர் வேணும் நீங்கள் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகணும். ஏன்னா அங்கே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் பொறுமையாக பார்த்தா மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும். ஆனால் கண்டிப்பாக அதுக்கெலாம் டைமே இருக்காது. அதனால் காலையில் விளையாடமாக போயிட்டு ஈவினிங் வரையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பொறுமையாக வாங்க. சில ஸ்லிப்பர்ஸ்லாம் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வாங்கினாங்க. கொஞ்சம் நான் கால் வலிக்காரவங்கலாம் போடுற மாதிரி லைட்டாக குஷன்ஸ்லாம் வச்சு சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி. ஸ்லிப்பர்ஸு, ஹேண்ட்பேக் இந்த மாதிரி ஐட்டத்துலலாம் லேடிஸ் வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வச்சாவே 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு 2 மணி நேரம் இல்லை, 10 மணி நேரம் டைம் கொடுத்தாலும் பத்தவே பத்தாது. மற்ற டே டு டேலாம் போனீங்கன்னா மேக்ஸிமம் 3 hours ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சுட்டு பில் போட்டுகிட்டே வெளியே வந்துடலாம். ஆனால் அஜ்மான் டே டு டே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த ஹோல் டேவை அதுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த டே டு டே ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணி பார்க்க முடியும். இந்த ஸ்லிப்பர் செக்ஷன் மட்டும் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்களேன். போக போக போய்கிட்டே இருக்குதுப்பா. வாங்க வாங்க வாங்க, எல்லாரோட ஃபேவரட் ஹேண்ட்பேக். எவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? பாருங்கள், நீங்களே பாருங்கள். அசந்து போகிற அளவுக்கு அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்க. சின்ன பர்ஸ்லேருந்து ஆரம்பித்து பெரிய ஹேண்ட்பேக்கு, பேக் பேக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டிசைனில் பவுச் வேணும், இல்லை பர்ஸ் வேணும், இல்லை ஹேண்ட்பேக் வேணும்,
நீங்கள் தான் முடிவு பண்ணிட்டு கிளாரிட்டியாக வரணும். இல்லைன்னா கண்டிப்பாக இவ்வளோ கலெக்ஷனை பார்த்து குழம்பி போய் நின்றுவோம். ஒவ்வொரு கலெக்ஷன்லேயும் கலர்லேயும் ஒரு ஹேண்ட்பேக் 2 ஹேண்ட்பேக் பார்த்துருப்போம். 10 ஹேண்ட்பேக் மினிமம் தொங்க விட்டுருக்காங்க. அப்போனா பார்த்துக்கங்களேன் எவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்கன்னு. இது எல்லா ஹேண்ட்பேக்குமே 20 கிராம்ஸ் தான் போட்டிருக்காங்க. இதுதான் இருக்கிறதுல பெரிய சர்ப்ரைஸு. 20 கிராம்ஸ் போட்டிருக்காங்கன்றீங்க, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பாக 20 கிராம்ஸ்க்கு நீங்கள் வாங்கினீங்கன்னு யார்கிட்ட சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க. அந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்குது. எனக்கு பொறுமையாக ஒவ்வொரு ஹேண்ட்பேக்காக எடுத்து காட்டணும்னு எனக்கு ஆசை தான். ஆனால் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடணும் ஹேண்ட்பேக் கலெக்ஷன் சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ இருக்குது உங்களுக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து போட எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் போர் ஆகிடுமே எல்லா வீடியோவும் டே டு டேன்னு சொல்லிட்டு போட்டிருந்தா எவ்வளோ வீடியோ போடுறது நான். வீடியோவில் பார்த்து யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து இவ்வளோ ஹேண்ட்பேக் கலெக்ஷனா இவ்வளோ ஸ்லிப்பர் கலெக்ஷனான்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டேரெக்டாக வந்து பாருங்கள். அதோட பெரிய சர்ப்ரைஸ் இருக்கும். ஏன்னா நான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு தான் காமிக்கிறேன். ஏன்னா ஏகப்பட்டது இருக்கப்போ எப்படி பொறுமையாக காட்டுறது உங்களுக்கு. நேராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியலாக சர்ப்ரைஸ் ஆவீங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. பேக் பேக்கெல்லாம் 20 கிராம்ஸ்க்கு இவ்வளோ சூப்பர் குவாலிட்டியில் கொடுக்குறாங்க அப்படின்றதுலாம் பெரிய ஆச்சரியம் தான். இப்போ ஊருக்கு போகிறதுக்கு பேக் பேக்கோ இல்லை யாருக்கோ கிஃப்ட் வாங்குறதுக்கோ இல்லை உங்களுக்கே பர்சனலாக யூஸ் பண்ணுறதுக்கு பேக் வேணும்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். ட்ராவலுக்குன்னு தனியாக யூஸ் பண்ணுறதுக்குன்னு பேக் வச்சுருக்காங்க. பாஸ்போர்ட் வைக்கிறதுக்கு மட்டும் பேக் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மட்டுமே ஏகப்பட்ட கலெக்ஷன் வச்சுருக்காங்க. உண்மையாகவே ஒர்த்தாக இருக்குது. ஃபோன் வைக்கிறது மெயினாக ஃபோன் வைக்கிற பவுச் இருக்குது இல்லையா, சைடு பேக் மாதிரி தொங்க விட்டுருப்போம்ல, ஃபோன் மட்டும் வச்சுக்கலாம். சின்னதாக ஒரு கார்டு ஒரு லிப்ஸ்டிக் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லையா, அது மட்டுமே ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குப்பா. ஜென்ஸோட பர்ஸை பார்த்து நான் எப்படி வியந்து பார்த்தேனோ அதே மாதிரி தான் லேடிஸோடதும் அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ரியலாகவே ஏகப்பட்ட கலர்ஸ், எல்லாமே லைட் கலர்ஸ்லேருந்து டார்க் கலர்ஸ்லேருந்து உங்களுக்கு என்ன கலர் வேணும் இல்லைன்னே இல்லை, எல்லாமே இருக்குங்க. இந்த பர்ஸோட கலர்லாம் பாருங்களேன், உங்களால் குவாலிட்டி ஃபீல் பண்ண முடியுதா என்னன்னு தெரியல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் 2-3 தான் எடுத்தாங்க, நான் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன். உண்மையாகவே ஒர்த்து. 10 கிராம்ஸ் 20 கிராம்ஸ்க்கு இது மோர் தென் இனஃப். இது ஒன்லி கார்டு மட்டும் வச்சுக்கிறதுக்கு பர்ஸ் இருக்கு இல்லையா, அது ஏகப்பட்டது இருக்குது. அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் காயின் மட்டும் வச்சுக்கிற மாதிரி சின்ன சின்ன பர்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் அங்கே நிறையா இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத பொறுமையாக நின்று பார்த்து எடுத்துகிட்டு வாங்க. திரும்புகிற இடமெல்லாம் பர்ஸாக இருக்கேப்பா, திரும்புகிற இடமெல்லாம் ஹேண்ட்பேக்காக இருக்குது. என்னடா அங்கே தான் ஒரு ஹேண்ட்பேக் கலெக்ஷனை முடிச்சுட்டு வந்தோன்னு பார்த்தா எல்லா பக்கமும் ஹேண்ட்பேக்காக இருக்குது லேடிஸ்க்கு. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு வீடியோ எடுக்கும் போது. சீரியஸ்லி எனக்கு அப்படியே தலையே சுற்றிருச்சு எனக்கு. இது நம்ம டிபார்ட்மெண்ட். அப்படியே கொஞ்சம் பொறுமையாக நின்று இந்த ஜிகு ஐட்டம், இந்த கல் வச்சது இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக நின்று பார்த்து கையில் எடுத்து அதெல்லாம் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு தான் வந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 20 கிராம்ஸ் போட்டிருந்தாங்க. இது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்கு பார்ட்டிக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா ஒன்லி ஃபோன் மட்டும் வச்சு எடுத்துகிட்டு போகிற கிளட்ச் இது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. உள்ள செயினோட கொடுத்துருந்தாங்க. இதில் இருக்க ஸ்டோன் எல்லாமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக உதிரவே உதிராது. நல்லா பார்த்து பக்குவமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வருஷ கணக்காக வச்சு நீங்கள் பாட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போய் ஊரில் இருக்காது கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க. நீங்களே ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பார்த்து எங்கே வாங்கணும்னு கேட்காதவங்களே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச கிளச்சில் எல்லாத்துலேயும் பிளாக் அண்ட் ஒயிட்டு, பியோர் ஒயிட்டு, ரோஸ் கோல்டு, சில்வர் கலர், இப்படி எல்லா கலர்லையுமே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இது கண்டிப்பாக இதை பற்றி உங்ககிட்ட சொல்லி ஆகணும். இது ஃபுல்லாக க்யூட்டாக இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. பேக் பேக்லாம் போட்டால் பிள்ளைங்க சைடில் கீ செயின் தொங்க விடுவாங்க இல்லையா, இதுதான் அது. இந்த மாதிரி பேக் பேக்கில் தொங்க விடுற கீ செயின்ஸ் வேறு எங்கேயுமே இவ்வளோ கலெக்ஷன் நான் பார்த்ததில்ல. அவ்வளோ க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. உங்கள் கிட்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணோன்னே என் பிள்ளைங்களே கேட்பாங்க, ஏமா எனக்கு இதை வாங்கிட்டு வரலன்னு சொல்லிட்டு. இது என்னன்னு பார்க்குறீங்களா, நானே கொஞ்ச நேரத்தில் ஸ்டன்னாகி போய் பார்த்தேன். இதுதான் பெரிய தசமணிங்க. இவ்வளோ பேர் தசமணி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இது எப்படி அந்து போகாமல் பத்திரமா வச்சு ஓதுவாங்க. இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் ஒரு சைடு ஃபுல்லாக கிளச்சும் ஒரு சைடு ஃபுல்லாக வந்து கல் கிளிப்புன்னு சொல்லியிருந்தேன்ல, இதை அப்படியே உடச்ச மாதிரி 2 சைடு ஃபுல்லாகவே கேச்சர் மட்டும் வச்சுருக்காங்க. பாருங்களேன் எவ்வளோ கலெக்ஷன்னு. பிளைன் கிளச்சு, பிளாக் அண்ட் ஒயிட்டில் கிளச் மேலே பூ வச்ச மாதிரி, கல் வச்ச மாதிரி, யாப்பா ஏகப்பட்ட கலெக்ஷன்ப்பா. அப்படியே ரைட் சைடு திரும்பினா ஒன்லி லப்பர் பேண்ட் மட்டும். லப்பர் பேண்டுக்கு மட்டுமே எவ்வளோ பெரிய இடம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அப்போ இதுக்கு எவ்வளோ பொறுமை வேணும், எவ்வளோ டைம் வேணும் பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவில் கொஞ்சம் கவர் பண்ணி காமிக்கிறேன். இந்த டால்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இதில் ஒன்றுமே இல்லை, அதில் போட்டுக்க ட்ரெஸ்ஸு தான் அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்தது. இதை நீங்கள் கீ செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஃபுல்லாகவே கல் கிளிப்பு. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே அப்படி தான் வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ். இப்போ நான் வீடியோவில் எடுத்து காட்டுறது பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு. இதெல்லாம் தலையில் வச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மாடல்ஸில் கூட பார்த்தேன். அதோட பிளாஸ்டிக்கும் அதோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த கீ செயின்லாம் பாருங்களேன் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குல்ல. குவாலிட்டியுமே ரொம்ப சாஃப்டாக இருந்தது. பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா அதுங்களுக்கு தனியாக 100 கிராம்ஸ் 150 தனியாக ஒதுக்கி வச்சிடணும். ஏன்னா அவ்வளோ ஐட்டம் இருக்குது. போய் அள்ளிட்டு தான் வருங்க அதுங்க எல்லாம்.
நிறைய ஏரியாவில் பெஸ்ட் டீல்னு சொல்லிட்டு சிலது வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ப்ரைஸ் இன்னும் கம்மியாக இருக்குது. அந்த ஆஃபர்ஸ் வந்து ஈவன் ட்ரெஸ்ஸில் கூட இருக்குது. லேடிஸ்க்கு, ஜென்ஸுக்கு, கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே அந்த பெஸ்ட் டீல் இருக்குது. அதையும் கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்து வாங்குங்க. மற்றதை விட அந்த ப்ரைஸ் இன்னும் கம்மியாக இருக்குது. இது ஃபுல்லாக தலையில் வைக்கிற பேண்டு வெல்வெட்டில், சாட்டினில் எல்லா கிளாத்துலையுமே வச்சுருக்காங்க. 2, 3, 4 அந்த மாதிரி சேர்ந்து காம்போவாக ஆஃபர் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எல்லா கலெக்ஷனுமே இதில் ரொம்ப அருமையாக இருந்தது. இது ஃபுல்லாக தொழுகை மேட்டு சல்லா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் கிளாத்தில் நான் பார்த்தேன். நிறையாது கால் வலிக்காரவங்க நின்று தொழுகவே முடியாது இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாமே நல்லா சாஃப்டாக நல்ல பஞ்சுமாக இருக்கிறதெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டுருக்க துர்க்கி சல்லான் இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டடாக லைட்டாக மடித்து எடுத்துகிட்டு போயிடலாம். பேப்பர் மாதிரி இருக்கும். அதெல்லாம் டபுள் சைடு 2 சைடும் தொழுதுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இன்னொரு செல்லாவை நீங்கள் யாராவது இன்டர்நெட்டில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொழுகமோ தொழுதுக்கலாம். ரெண்டாவது வந்து ஒரு சின்ன பேடு மாதிரி இருக்கும். அதை மடக்கி வச்சிட்டோம்னா சாஞ்சு அதில் உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி சல்லாலாம் எல்லாமே வச்சுருக்காங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா சல்லா தசமணிலாம் சேர்ந்து செட்டாக வச்சுருக்காங்க உங்களுக்கு. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸே இல்லாமல் சூப்பராக வச்சுருக்காங்க எல்லாமே. அகெயின் ஹேண்ட்பேக் செக்ஷனா அப்படி தான் உங்கள் மைண்ட் வைஸ் இருந்துச்சு. எனக்கே அப்படி தான் பாருங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் அதுதான் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக செயினா கோல்டு கலர்லையா, இது ஃபுல்லாக ஸ்டோன் பிளாக் அண்ட் ஒயிட்டா. எங்கேயாவது கண்டிருக்கீங்களா இவ்வளோ கலெக்ஷன்ஸை? கண்டிப்பாக வாங்க மக்களே, வந்து பாருங்கள். கொஞ்சம் காசு தான் நம்மக்கிட்ட வேணும். காசு இருந்துச்சுன்னா நிறைய சாமான் அள்ளிட்டு போகலாம். டே டு டேல எல்லாமே 10 dirhams 20 dirhams சொல்லிட்டு நம்ம அள்ளி போட்டுருவோம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பில்லு வரும் பாருங்கள். எப்படியுமே 500 600 வந்துடும். அப்படியே முழி பிதுங்கி போயிடும் பார்த்துக்கோங்க பில் பே பண்ணும் போது. இந்த மாதிரி சின்ன க்யூட்டான பர்ஸ் எல்லாமே 20 dirhams தான். கிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கேவும். இதில் எல்லா கலர்ஸுமே ரொம்ப அழகாக இருந்தது. இதை ஏற்கனவே காமிச்சிட்டியா அப்போவே அப்படின்னா எனக்கும் அப்படி தான் இருக்குது. எல்லா பக்கமும் வச்சுருந்தா நான் என்ன செய்ய, ரொம்ப அழகாக இருக்குது எல்லாத்தையுமே. சரி காமிப்போம், உங்களுக்கு ஏதாவது விதத்தில் யாருக்காவது யூஸ் ஆச்சுன்னா அதுக்காக தான் திருப்பி நான் காமிக்கிறேன் இந்த சைடு இருக்கதையும். இந்த வீடியோவில் எதையுமே காமிச்சதை அகெயின் ரிப்பீட்டடாக காமிச்சிருக்கவே மாட்டேன். அதனால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் வேறு மாடலில் தான் காமிச்சிருக்கேன். நல்லா நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் ஏன் பக்கத்தில் காமிக்கிறேன்னா அட்லீஸ்ட் இந்த குவாலிட்டியை இந்த கலர்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்றக்காக தான் பக்கத்தில் எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது எல்லாத்துலேயுமே சின்னதாக ஒரு செயின் கொடுத்துருக்காங்க. அதோட யூஸ் பண்ணும்போது கிராண்டாக இருக்குது. சளி அது நம்ம ஊரில் மொரோன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் இல்லை, சும்மா பார்க்குறதுக்கு அப்படி இருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே இருக்க அரப்ஸ் வந்து பெரிய தோசை சுடுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை அதில் தான் வச்சு சர்வ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஐட்டத்துக்குள்ளே நான் உள்ளே டீப்பாக போகவே இல்லை. அப்படியே உங்களுக்கு மேலோட்டமாக காமிச்சிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவு காமிச்சிருக்கேன். அப்படியே பார்த்துக்கோங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கப் அண்ட் சாசர், டீ குடிக்கிற ஐட்டம் எல்லாமே கிராண்டாக இருந்துச்சு. மற்ற டே டு டே இந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லை. எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸாக வச்சுருக்காங்க. நிறையா வச்சுருக்காங்க மெயினாக. இதுக்கப்புறம் நான் பார்த்து மிரண்டு போன செக்ஷன் எதுனா டாய்ஸ் ஏரியா செக்ஷன். அவ்வளோ வச்சுருக்காங்க. காருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 4 to 5 ரேக்ஸ் தனியாக அலாட் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்களேன். குட்டி கார் வேணுமா, அதுக்கு மட்டும் தனியாக ஒன்று. ஹார்ட் வீல்ஸா, அதுக்கு தனியாக. பெரிய ரிமோட் காரா, அதுக்கு தனியாக. இப்படி எதையுமே எது கூடமே குழப்பாமல் அவ்வளோ சூப்பராக வெல் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா பாருங்கள். வீட்டில் 2 சின்ன பிள்ளைங்க இருக்காங்களா, வாக்கி டாக்கி வாங்கி கொடுங்க. சூப்பராக விளையாடுவாங்க. குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். பர்சனலாக அதை நான் வாங்கி கொடுத்துருக்கேன் என் பசங்களுக்கு. இதில் இருக்க எல்லா காருமே 20 dirhams 25 dirhams தான் போட்டிருக்காங்க. குவாலிட்டி ஒவ்வொன்றும் சூப்பராக இருக்குது. இதில் கிட்ஸு கூடலாம் வந்தோம் அப்படின்னா இந்த செக்ஷனில் மெயினாக இதுலேருந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறதே கஷ்டம்தான். அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இந்த டே டு டேக்கு ரமதான்லேருந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். வரணும்னு சொல்லிட்டு வரவே முடியல. வந்து பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு இதுதான் லாஸ்ட், இதுக்கப்புறம் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஏகப்பட்டிருந்தால் நடக்க முடியலையேப்பா. பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்குறா இருந்தாலும் சரி, இல்லை பர்த்டே பார்ட்டி வச்சு நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறா இருந்தாலும் சரி, கண்ணை மூடிட்டு இந்த டே டு டேக்கு வந்துருங்க. துபாயிலேருந்து வரீங்களா, ரியலி கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் ஒரு நாள் வந்துட்டீங்க அப்படின்னா ஃபுல் பர்ச்சேஸ் இங்கேயே முடிச்சுட்டு போயிடலாம். டாய்ஸை காமிக்கணும்னா இன்னும் காமிச்சிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ இருக்குது. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி குட்டியாக இருக்குது. சுட்டி பானையெல்லாம் விளாண்டுருப்போம் இல்லை சின்ன பிள்ளையில, அதுதான் கொஞ்சம் மாடர்ன் வெர்ஷனாக வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. பிளாஸ்டிக்லேயும் வச்சுருக்காங்க, ஸ்டீல்லையும் வச்சுருக்காங்க உங்களுக்கு. நானும் அந்த லாஸ்ட் வரையும் போகவே விரும்பல. எடுத்தோன்னே என்ன இருக்கோ அதை தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நான். ஸோ ஃபுல்லாக நீங்கள் கோ த்ரூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கும். இது ஃபுல்லாக கிச்சன் செட்டு. இது அந்த டே டு டேலையும் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்காங்க. வேணும்னா இங்கே ஒன் டைம் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லாக பார்பி டால். அதுக்கு மட்டும் தனியாக ஒரு செக்ஷன் கொடுத்து எப்படி வச்சுருக்காங்க பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லாக சாஃப்ட் டாய்ஸு. ஒரு சாஃப்ட் டாய்ஸ்க்கு இவ்வளோ கலெக்ஷன்ஸை இறக்கி இவ்வளோ பெரிய இடத்த ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது பெரிய விஷயம். சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி டாய்ஸ்லாம் வாங்கி பெட் பக்கத்தில் வச்சுக்குவீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த டே டு டேல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இவ்வளோ பெரிய கடையில் வீடியோ எடுக்கிறதுலாம் பெரிய விஷயமே இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம்.
இதை வீட்டில் உட்காந்து எடிட்டிங் பண்ணி ஃபுல்லாக அதுக்கு வாய்ஸ் கொடுத்து போடுறது தான் ரொம்ப கஷ்டமே இருக்கிறதுலேயும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். சரி இது எங்கே இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைனா இது வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஓகே இதெல்லாம் இங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்றக்காக தான் எல்லாத்தையும் போட்டிருக்கேன் நான். இது ஃபுல்லாக பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறதுக்கான எல்லா ஐட்டமே வச்சுருக்காங்க. இப்போ ஒரு தீமுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அந்த தீம் பிளாக்காவோ ப்ளூவாவோ க்ரீனாவோ இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே செட்டாகி வச்சுருக்காங்க. ஈவன் பிளேட்டு கப்ஸு கூட அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த பாக்ஸ் ஃபுல்லாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் பர்சனலாக யாருக்காவது கிஃப்ட் வாங்கி அந்த கிஃப்ட்டை இதுக்குள்ளே வச்சு இந்த ஃப்ளாஸ்லாம் வச்சு கொடுக்குறாங்க இல்லையா, இது அந்த மாதிரி பாக்ஸு. நீங்கள் ஓனாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் கிஃப்ட்டை இந்த மாதிரி வாங்கி. இந்த மாதிரி பாக்ஸில் சின்ன பாக்ஸ்லேருந்து பெரிய பாக்ஸ் வரையும் இருக்குது. எல்லா ஷேப்லேயுமே வச்சுருக்காங்க உங்களுக்கு. இதுக்கு மட்டும் 3 to 4 ரோஸ் அலாட் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்களேன், அப்போ எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்கன்னு. கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கான யூஸ் அண்ட் த்ரோ பேக்ஸ் இந்த மாதிரி எல்லா டிசைன்ஸ்லேயும் வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட கலர்ஸில் வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு எல்லா பேக்குமே. ஒவ்வொன்றா அவங்கள்ட்ட காமிக்க முடியல, பட் கலெக்ஷன் ரொம்ப அருமையாக இருந்தது. மற்ற டே டு டேல பார்த்த மாதிரி இல்லாமல் எல்லாமே புதுசாக வச்சுருந்தாங்க. மெயினாக வால் டெக்கார் பண்ணுற ஸ்டிக்கர் கூட வச்சுருக்காங்கப்பா. இந்த மாதிரி குட்டி குட்டி ஆயத்து சூறாலாம் வச்சுருக்காங்க. வீட்டை விட்டு வெளியே போகும்போது பாத்ரூம்குள்ளே போகும்போது என்ன மாதிரி சூறாலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அதில் இருந்துச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. இதை எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா, காஃபி காவாலாம் போடுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க இங்கே இருக்க அரப்ஸு. இதில் எல்லா மெட்டீரியல்ஸ்லையுமே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸில் வச்சுருக்காங்க. இந்த டே டு டேல நிறைய நான்ஸ்டிக் ஐட்டம்ஸும் நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. சில்வர் ஐட்டமும் வச்சுருக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. எல்லாமே நியூ கலெக்ஷனாக இருக்குது மெயினாக, அதுதான் மெயின் திங்கு. அந்த டே டு டேலையோ இல்லை ஷார்ஜா டே டு டே பார்த்த மாதிரி இல்லை, எல்லாமே இங்கே நிறையா இருக்குப்பா. தவாஸ் எல்லாம் ஏகப்பட்ட கலர்ஸில் வச்சுருக்காங்க. இங்கே இருக்க எல்லா பவுல் ஐட்டமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கீழே ஃபுல்லாக சில்வர், மேலே பிளாஸ்டிக் மட்டும் மூடி போட்டு ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி செட்டாக ஒரு 6 பீஸ் 12 பீஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டே டு டே வந்து பாருங்கள். உங்களுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு. டே டு டேவோட மெயினே வந்து என்னென்னா செராமிக் தான். செராமிக் பவுல்ஸு பிளேட் எல்லாமே இங்கே குவிச்சு வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் அங்கேயே அப்படி வச்சுருப்பாங்கன்னா அப்போ இங்கே சொல்லவா வேணும், ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. இன்னொரு மெயினான திங் என்னென்னா வாட்டர் பாட்டிலுமே இங்கே நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. மற்ற டே டு டே கம்பேர் பண்ணும்போது இங்கே 4 times அதிகமாக வச்சுருக்காங்க. டிசைனுமே ஒவ்வொன்றும் யூனிக்காக ரொம்ப அழகாக இருக்குது. புது டிசைன்ஸாக வச்சுருக்காங்க. கலர்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வைப்ரண்ட்டான கலர்ஸ் வச்சுருக்காங்க வாட்டர் பாட்டில்ஸில். ஊருக்கு போகும்போது யாருக்காவது குட்டீஸ்க்குலாம் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு இது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி கலர்ஸ்லாம் ஊரில் கிடைக்குதா என்னன்னு தெரியல, சூப்பர் கலெக்ஷனாக இருந்தது. இதெல்லாம் சும்மா டெக்கார் ஐட்டம் வாங்கி வச்சுக்கலாம் வீட்டில், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னொன்று மெயினாக அவங்கள்ட்ட ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது என்னென்னா, மற்ற டே டு டேல செராமிக் ஐட்டம்ஸில் மோஸ்ட்லி ஒயிட் கலர் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த டே டு டேல லைட் கலர்ஸ்லேருந்து டார்க் கலர்ஸ் வரையும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது எல்லாமே. டீ குடிக்கிற தண்ணி குடிக்கிற கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையும் அவ்வளோ வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட கலர்ஸு, ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ். கப்பு மட்டுமே அப்படி மிரண்டு ஸ்டன்னாகி போய் நின்றுட்டு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஒர்க் பண்ணுறவங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு போல். இந்த மாதிரி கப்பெல்லாம் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும், யூனிக்காக இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த மெட்டீரியலேவும். ஸ்டில் பாருங்களேன், ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காங்க புது கலெக்ஷன்ஸை. கண்டிப்பாக இந்த டே டு டேக்கு ஒரு 10-20 dirhams நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸை பார்த்து செலக்ட் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் கண்டிப்பாக டே டு டே தான் வாங்க சொல்லுவேன் நான். இங்கே சீப்பாகவும் இருக்கும், ரெண்டாவது மெட்டீரியலும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. கோல்டு கலர் மூடி போட்ட பிளாஸ்டிக் பாக்ஸ் நான் எப்போவுமே டே டு டே பார்ப்பேன், ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கேவும். இது ஃபுல்லாக கிளாஸ் ஐட்டம்ஸு. கிளாஸ் ஐட்டம்ஸில் பவுலில் எல்லாத்துலேயுமே ஏர் கண்டெய்னர் கொடுத்து வச்சுருக்காங்க. அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இது வாங்கினீங்கன்னா. ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்குலாம் டிஃபன் பாக்ஸ் சூப்பராக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக ஒன் டைம் லீவ் முடிச்சு வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள், சூப்பராக நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு ஹேங்கருக்கு இவ்வளோ கலெக்ஷனா, இவ்வளோ ரோவாக அலாட் பண்ணி வச்சுருப்பீங்கன்ற மாதிரி 4 ரோ அலாட் பண்ணி வச்சுருந்தாங்க ஹேங்கர்ஸ்க்கு மட்டும். நம்புவீங்களா நீங்கள்? நான்லாம் மிரண்டு போயிட்டேன் பார்த்துட்டு. இது டபுள் சைட் டேப் வச்ச ஹூக். இது ஃபுல்லாக அதுதான் வச்சுருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எல்லாருக்குமே. இது சோப்பு ப்ரஷ் எல்லாம் வைக்கிற ஸ்டாண்டு, இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. டைனிங் டேபிள், டீபாய் இந்த மாதிரி ஐட்டத்துக்குலாம் போடுற ஃபுல்லாக ஷீட்டு, ஏகப்பட்ட கலெக்ஷன் வச்சுருக்காங்க. நீங்கள் எத்தனை மீட்டர், 6 சீட்டரா 4 சீட்டரான்னு சொல்லிட்டிங்கன்னா அது தகுந்த மாதிரி உங்களுக்கு அழகாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. டிசைன் இல்லாமல் கிளியர் ஷீட் கூட வச்சுருக்காங்க. இது ஆயில் டிஸ்பென்சர், அவ்வளோ குவாலிட்டியாக அந்த கிளாஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. இவ்வளோ பெரிய டே டு டே பில் பே பண்ணிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு யோசிக்காதீங்க, அவ்வளோ பில் கவுண்டர் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த அஜ்மான் டே டு டே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் நான். பார்ட் 1ஆகவும் பார்ட் 2ஆகவும். பார்ட் 1 பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே இன்டோர் அண்ட் அவுட்டோர் பிளான்ட் தான். டே டு டேல வாங்கினா நல்லா இருக்குமா அப்படின்னு எனக்குமே டவுட் இருந்துச்சு. நானும் 2-3 செடி வச்சிருக்கேன், ஸ்டில் அது நல்லா இருக்குது. புதுசாக செடி வாங்கி வீட்டுக்குள்ளே வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா 10 dirhams 20 dirhams கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஷார்ஜா டே டு டேல இல்லாத அளவுக்கு இங்கே நிறைய பார்ட்ஸ் வச்சுருக்காங்க. ரெண்டாவது என்னென்னா செடியுமே இங்கே நிறையா வச்சுருக்காங்க. அந்த டே டு டேலாம் இவ்வளோ இண்டோர் பிளான்ட்லாம் நான் பார்த்ததே இல்லை, இங்கே நிறையா வச்சுருக்காங்க. வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள் வேணும்னா. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேத்துக்கும்
தேங்க்யூ. நீங்கள் கொடுக்குற நல்ல நல்ல கமெண்ட்ஸை நான் ஃபுல்லாக ரீட் பண்ணுறேன். நான் இந்த மாதிரி நல்ல வீடியோஸும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்க மாதிரியான வீடியோஸும் உங்களுக்கு நிறைய அப்லோட் பண்ணுறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.